மகரிஷியுடைய கனவு என்பது முதல்ல போரில்லா நல்லுலகம். அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. போரில்லா நல்லுலகம் எப்ப வரும் அப்படின்னா ஓருலக ஆட்சி வந்தாதான் வரும். இனி ஓருலக ஆட்சி வருமா? வாழ்த்ததான் முடியும் நம்மால. இன்றைக்கு போர் என்பது அது மிகப்பெரிய வியாபாரம். இன்னும் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, மனவளக்கலை பயில்பவர்களே போரை பார்த்துட்டு உற்சாகப்படுவதும் அப்படிதான் வேணும், இன்னும் 4 குண்டு போடணும், இல்லாம அழிச்சிடணும். அது எந்த நாடுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த போர்னால அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் யாருக்கு என்று பார்த்தா அதெல்லாம் அந்த அப்பாவி மக்களுக்கு தான். அதனால பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீணா போகுது. ஒரு குண்டு நம்ம நாட்டிலிருந்து போடப்பட்ட ஒரு குண்டு விலை 13 கோடி ரூபாங்கிறான். இன்னொரு குண்டு 25 கோடி ரூபாங்க. சில தடுப்பு அமைப்புகள் 1000 கோடி ரூபாய். ஒரு குண்டு அதுல 15, 20, 50 குண்டு போடப்பட்டது, 150 குண்டு போடப்பட்டது. ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1945 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:45 நாகசாகி என்ற ஒரு நகரம் உறங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படி இருக்கிற போது ஒருத்தன் 6 மணி நேரம் ஒரு விமானத்துல பறந்து இந்த நாகசாகி மேல லிட்டில் பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அணுகுண்டை போடுறான். அந்த அணுகுண்டு வெடிக்கிற போது அங்கு ஏற்படக்கூடிய வெப்பம் 3 லட்சம் டிகிரி செல்சியஸ். நமக்கு 30 டிகிரிக்கே ஏசி வேணும். ஆனா அது வெடிச்ச போது 3 லட்சம் டிகிரி செல்சியஸ். கீழே இறங்கி வருகிறது 5000 டிகிரி செல்சியஸ். அதுல தப்பித்தவர்கள், அதை பார்த்தவர்கள் இன்றைக்கு ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். டோக்கியோவில இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நாகசாகி. அப்படி முற்றாக அழிக்கப்பட்ட இறந்து போன மனிதர்கள் எண்ணிக்கை 1.5 லட்சம். ஒரு வினாடியில 1.5 லட்சம் பேர் பஸ்மமானார். அங்க இருந்த ஆறுகள் எல்லாம் கொதித்தது, தண்ணீர் வற்றியது வெப்பத்தின் காரணமாக. அதை கண்ட ஒருவன் சொல்லிடுறான், ஒருத்தர் திரும்புறான், எனக்கு தண்ணின்னு எங்க பார்த்தாலும் போறான். அங்க ஒருத்தன் டக்குனு திரும்புறவன் நாக்கு வெளில விழுந்துட்டான். எல்லோரும் உருகுகிறான், எலும்புகள் வெளியே தெரியும். அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தன், அறகுறையா பாதிக்கப்பட்ட ஒருத்தன் 117 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கண்ணாடியே பார்க்கல. 118ஆவது நாள் கண்ணாடி பார்க்கறான். மேல் உதடு இல்ல, ஒரு பக்கம் காது இல்ல, மூஞ்சி ஒரு பக்கம் இல்ல. இது திடீர்னு போடல. 10 ஆண்டுகளுக்கு முன்பே மான்ஹாட்டன் திட்டம் என்ற ஒரு திட்டம் போட்டு அணுகுண்டை தயாரித்தார்கள். அது எப்படி வேலை செய்யுதுன்னு டெஸ்ட் பண்ணணும் இல்ல, ரியல் டெஸ்டிங் வேணும் இல்ல. எங்க போடுறது? அப்ப போடு. சரி, நாகசாகில தான் போட்டு டெஸ்ட் பண்ணியாச்சே, விட்டுற வேண்டியதானே. ஹிரோஷிமால வேற ஒண்ணு போட்டா, ஏன்னா இது வேற குண்டு, அது வேற குண்டு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும் இல்ல. இதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு காரணமாக இருந்த ஐன்ஸ்டீன் வருந்தினார், ரொம்ப நொந்து போயிட்டார். ஆனால் அன்றைக்கு ஒரு குண்டு தான். இன்னைக்கு இந்தியாவிடம் இருப்பது 170 குண்டுகள், அணுகுண்டு. பாகிஸ்தானிடம் 180 இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வச்சிருக்கு. வடகொரியா வச்சிருக்கு, எல்லா நாடுகளுமே வச்சிருக்கு. இந்த பூமி பந்தை எத்தனை முறை அழிக்கலாமோ அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. அதான் இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. நாம செய்ய முடியாது என்ன செய்யணும்னா, ஓருலக ஆட்சி வர வேண்டும், இந்த உலகம் வாழ வேண்டும் என்று நாம் உலக நல வேள்வியைத்தான் செய்ய முடியும். அணியன் பூங்குன்றார் சொல்லியிருக்கார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறந்தர வார. அதான் செயல் விளைவு. காசல் எஃபெக்ட் என்ன? தீதும் நன்றும் பிறந்தர வார. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அந்த பாட்டு முழுமையான பாட்டு நீங்க படிச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. நோய்வாய்ப்படுவதும் அது தனிதலும், துன்பம் வருவதும் அது நீங்குவதும் இயல்பானது. சாதலும் புதுவது அன்றே. சாவு என்பது புதுசு இல்ல, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது. வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன இளமே. வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி வந்துட்டுனா ரொம்ப குதிக்க மாட்டேன். முனிவின் இன்னாது எங்களும் இளமே. துன்பம் வந்துட்டுனா நான் சோகத்திலேயே வீழ்ந்து போக மாட்டேன். மின்னோடு வானம் தன்துணி தலையி எனாது கல்பொருது இறங்கும் மந்தல் பெரியாற்று நீர்வழி படுவும் புனை போல. மேலே மின்னல் மின்னி இடியிடித்து பெய்யக்கூடிய மழையினாலே கல்லை உருட்டி கொண்டு வரக்கூடிய மலையிலே ஆறாக வரக்கூடிய ஆற்றிலே ஒரு ஓடம் எப்படி போகிறதுவோ
அதை போல என் வாழ்க்கை இயற்கையின் வழியே போய்கொண்டிருக்கிறது. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த வழியில அது போய்கிட்டே இருக்கு. அப்படி நான் போக வேண்டும், முறவழி படுவும் என்பது திறவோன், இதை நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே காட்சியிலே மிக பெரியவர்களை வியத்தலும் இளமே, என்னை விட பெரிய ஆளா இருந்தா அவனுக்குன்னு ஜே போடுறதோ, அவன் காக்கா பிடிக்கிறதோ, அவன் காலில் விழுது வேண்டாம், அவன் இருக்கணும். அவன் நிலைக்கு அவன் இருக்கிறான், என் நிலைக்கு நான் இருக்கிறேன். அதனினும் சிறியோரை இகழ்தலும் இல்லவே, என்னை விட கீழே இருக்கணும் தான் கேவலமா பார்க்க மாட்டேன், சாதாரணமா நினைக்க மாட்டேன். அவன் அவன் நிலையில் இருக்கிறான். அப்படியே இயற்கையிலோடு ஒரு வாழ்க்கையை தான் இந்த கடியன் பூங்குன்றன் சொல்லி இருக்கிறான். இப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னு வச்சுங்க, அதுதானே செயல் விளைவு, அதுதானே இறைநீதி வழி வாழ்தல். நீ எந்த நீதியை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம், சட்டத்தின் நீதியை நல்ல வக்கீல வச்சு மாத்திடலாம், சமுதாய நீதியை அதை கூட மீறலாம், எல்லா நீதியும் மீறலாம். மீற முடியாத ஒரே நீதி என்று சொன்னால் அது இறைநீதி. சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, அதை பத்தி நிறைய சொல்லலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். மகரிஷி அவர்கள் பெண்மையை பெருமைப்படுத்தியதை போல அண்மை காலங்களில் எந்த ஒரு ஞானியர்களும் செய்யவில்லை. பெருமைப்படுத்தல, உண்மையை சொன்னார் அவர்தான். பரிமேலழகர், திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர், ரொம்ப அற்புதமா ஒரு உரை எழுதினார். அதுல ஒரு உரை, பெருமவற்றுள் யாமவறிந்ததில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற, இந்த குறளுக்கு விளக்கம் எழுதுறார். என்ன அர்த்தம்? ஒருத்தர் பெறக்கூடிய பேரிலேயே மிகச்சிறந்த பேர் எது என்று சொன்னால் அறிவுள்ள மக்களை பெறுவதுதான். உரை எழுதுறார். எப்ப எழுதுறாரு? இந்த இடத்தில் வள்ளுவர் அறிவுள்ள மக்கள் என்றதனால் இது பெண்களை குறிக்காது, அறிவுள்ள மக்கள்னு சொன்னதுனால பெண் ஒழித்து நின்றது அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அறிவுள்ள மக்கள்னு சொல்லிட்டாரு, அப்பனா இது பெண் குழந்தைகளை குறிக்காது, ஆண் குழந்தைகளை தான் குறிக்கும் என்று யாரு பரிமேலழகர் எழுதுறாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு அந்த என்ன பிற்போக்குத்தனமாக எண்ணம் இருக்கிறது. கம்பன் 10,000 பாடல் எழுதினான். ராமனுடைய தம்பி லட்சுமணன், லட்சுமணுக்கு ஒரு மனைவி, அவர் பேரு ஊர்மிளை. ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி. ராமன் காட்டுக்கு போறா, சீதையும் போயிடுறா. ராமன் இருக்கும் இடம்தான் சீதை அயோத்தினா, லட்சுமணன் இருக்கும் இடம் தானே ஊர்மிளைக்கும் அயோத்தியாக இருக்க முடியும். அவள்கிட்ட பர்மிஷனே கேட்கல, நான் போட்டுமான்ட்டு. அந்த ஊர்மிளை செய்த தியாகம் பாருங்க. சீதைக்காவது கணவன் அருகே இருக்கிறான், ஆனா ஊர்மிளைக்கு கணவன் காட்டுல இருக்கிறான். அந்த ஊர்மிளுடைய தியாகத்தை பற்றி 10,000 பாடல் எழுதிய கம்பன் ஒரு பாட்டு எழுதியிருக்கலாம்ல, தோணுதில்ல? அப்போ அவர்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் இந்த ஒரு மனதினல வேட்பினால் எத்தனையோ சிறப்பு உங்களுக்கெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கொல்லன் உலையிலே ஊசி வைக்க வேண்டியதில்லை, ஆக உங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு விஷயங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு தலைப்பு, தேர் திருவிழா தவிர்த்தல். முன்னாடிக்கெல்லாம் மன்னனுக்கு தேர் இருந்துச்சு. தேருக்கு இங்கிலீஷ்ல பேரு காரு, தெரியுமா உங்களுக்கு? தேருக்கு வந்து இங்கிலீஷ்ல பேரு காரு. இன்னைக்கு கார் இருக்கு. அப்ப மன்னன் தேர்ல போனான், இப்ப நம்ம கார்ல போறோம். மன்னன் தேர்ல போறோம், என்ன பண்ண? நாம தான் தேர்ல போறோமே, நம்ம வணங்குற தெய்வத்தையும் தேர்ல வச்சு கொண்டு போனாங்கன்னு கொஞ்ச நாள் சுத்திட்டு வந்தான். இப்ப முறைப்படி நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஆடி கார்லயோ பிஎல்டி கார்லயோ சாமியை வச்சு கூப்பிட்டு, அதான் முறை. அவனுக்கு நகை நிறைய இருந்தது, பணம் இருந்தது. அந்த நகையெல்லாம் என்ன பண்ணுவது? மனைவிக்கு போட்டு அழகு பார்க்கலாம், அவன் மட்டும் தான் பார்க்கலாம். அப்ப இறைவனுக்கு போடுது. அப்புறம் என்ன ஆச்சு? வியாபாரிகள் இருந்தாங்க. வியாபாரிகள் என்ன பண்ணா, சரி வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா திருவிழா இருந்த மக்கள்லாம் ஒண்ணு கூடுவாங்க அப்படின்ட்டு திருவிழா ஒன்றை ஏற்பாடு பண்ணான். 10 நாள் திருவிழா நடத்துவோம். அப்ப என்ன பண்ண வியாபாரிகள்லாம், செலவு என்ன பண்றது? ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன், அடுத்த நாளைக்கு நீ செய்யி, அதுக்கு அடுத்த நாளைக்கு நீ செய்யி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கள்ல ஒரு நாளைக்கு பூ வியாபாரிகள் மண்டபம் நடத்துவாங்க, ஒரு நாளைக்கு வணிக வியாபாரம் நடத்துவாங்க, எண்ணெய் விற்பனை நடத்துவாங்க, ஒவ்வொரு தொழில் செய்வர்களும் நடத்துவாங்க, நகை வியாபாரிகள் நடத்துவாங்க. அப்ப ஆரம்பிச்சது அந்த செலவை பங்கிட்டுக் கொண்டார்கள். அந்த திருவிழாவுக்கு மக்கள் வந்தார்கள், வியாபாரம் நடைபெற்றது. இன்னைக்குதான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்துட்டு. இப்ப திருவிழா கொண்டாடுவது தப்பு இல்லை, செலவு பண்றது தப்பு இல்லை. நாம என்ன சொல்லிக்கிறோம்னா, அளவுக்கு மீறி செலவு பண்ண வேண்டாம், கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாம். இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு பாட்டில எல்லாம் சொல்லியிருக்கார். கடவுளை காணலாமா? ஒண்ணும் இல்லை, நீங்க ஞான பேழைங்கிற புத்தகம் இருக்கு, அல்லது அந்த ஞான களஞ்சியம் இருக்கு, அதை வாங்கி நம்ம என்ன செய்யறோம்? புத்தகத்தை எடுத்து பாட்டை எடுத்துங்க,
எந்த விளக்க உரையும் வேண்டாம், நீங்களே மனதிற்கு ஓட்டி பாருங்கள், அவ்வளவு உண்மைகள் இங்கே கொட்டி கிடக்கிறது. இப்போ இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, எதை சொல்றாரு? தவத்தை சொல்றாரு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க. அதான் முக்கியம். அப்படியே ஆழ்ந்து போனீங்கன்னா ஒரு அமைதி வரும். தூங்கிடக்கூடாது. பல பேர் துரியாதி இது தூக்கம் வந்துடும். தூங்காம அந்த விழிப்பாய் நிற்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன தோணும்? நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இறைவன் தான் நானாக இருக்கிறேன் என்பதை நமக்கு உணர்வா பெறுவோம். இது எத்தனை நாளைக்கு பண்ணணும்? நித்தம் நித்தம். உயிர் உடலில் இயங்கும் மட்டும். நித்தம் நித்தம் உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள. உலக இன்பங்களிலே அளவு, எல்லாவற்றிலும் ஒரு அளவு, பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் வாழ்க்கையிலும் ஒரு அளவு கிட்டும். கரை நீங்கி நம்முடைய கரை எது? கலங்கங்கள் எல்லாம் தூய்மை பெறும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போகும். அப்பதான் தன்முனைப்பு. கரைந்து போகும் தன்முனைப்பு. காணும் தெய்வம்